ஹலோ எவ்ரிவான். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பைசஸ் மீன ராசி. ஜோடியாக்லேயே கடைசியான ராசி மீனம்தான். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி பொறுமை ரொம்ப இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு எம்பத்தி நேச்சரும் அதிகமாக இருக்கும். நிறைய இறக்க குணப்படுவீங்க. அடுத்தவங்க உங்கள் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களை காயப்படுத்தினவங்க அவங்க லைஃப்பில் அவங்க கஷ்டப்பட்டால் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்காக. ஸோ இப்போ ஒரு சில மீனராசிக்காரங்க அந்த இறக்க குணத்தை ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா பாஸ்டில் உங்களோட லவ்டு ஒன்ஸால் நிறைய பேரால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஓவராக இறக்கம் பார்த்து பார்த்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால திருப்பி அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, யாரும் உங்களை எதுவும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால நீங்கள் அதை ஹைட் பண்ணியிருப்பீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு உங்களோட பொறுமைங்கிறது ரொம்ப அதிகங்க. நிறைய விஷயங்களை டாலரேட் பண்ணிக்குவீங்க. அது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்குமே நீங்கள் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒருத்தவங்க ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உங்களோட வீக்னஸை பார்த்தே ரொம்ப ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அவங்க விஷயத்தில் நீங்கள் ஓகே அவங்க மாறுவாங்க, ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே அவங்களோட அந்த டேண்ட்ரம்ஸை நீங்கள் டாலரேட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருக்கும். அண்ட் மீன ராசி உங்களுக்கு ஒரு வாட்டர் எனர்ஜி, கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அண்ட் ஒரு அமைதியான இந்த வேர்ல்டு ஒரு அமைதியாக இருக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு தாட் எப்பயுமே உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் மோர் தென் ஐ திங்க் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய ஹர்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க தேன் லவ். உங்களுக்கு பாசம், அன்பு பாசத்தை தவிர நிறைய காயங்கள், நிறைய ஹர்ட், நிறைய இன்சல்ட் நடந்திருக்கும். அது அத்தனையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீக் எனர்ஜி மாதிரி கூட வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் நீங்கள் வாட்டர் சைன் அப்படிங்கிறனால ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். எல்லாம் மாறும், எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க, உங்களை நம்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாலே உங்களோட அந்த பொறுமைங்கிறது ஒரு ரொம்ப எக்ஸ்டென்ட் லெவலில் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ யூஸ்வலி ஒரு சில பேரோட நேச்சரே அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். ஓகே, ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வா. ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். நியூ மூன் இன் லியோ. ஸோ லியோன்னா உங்களுக்கே தெரியும், சிம்ம ராசி, லயனோட எனர்ஜி. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கார்ஜியஸாக இனி இருக்க போகிறீங்க. உங்களோட அந்த லுக்காக இருக்கட்டும், உங்களோட ஆராவாக இருக்கட்டும், இனிமேல் ரொம்ப கார்ஜியஸாக இருக்க போகுது. லைக் நீங்கள் ஒரு ஸ்பாட் லைட்டில் இனி வர போகிறீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எங்கே போனீங்கனாலுமே பீப்புள் உங்களை பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் இஸ் கோயிங் டு க்ளோ. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு வெரி குட் நியூஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு சில பேர் யாரோட அட்டென்ஷனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குன்னாலும் அவங்களோட அட்டென்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் பார்ட்னரோட அட்டென்ஷன், சம் ஒன் அட்டென்ஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். அவங்க உங்ககிட்ட வருவாங்க. கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இனிமேல் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ, அது எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு வரும்.
ஸோ யூ கோயிங் டு ஷைன், தட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ இங்கே பாருங்களேங்க, குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு. சரி, உங்களோட மணி டேர்ம்ஸில் ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் ஆவீங்க. ஆக்சுவலி வந்து மீனராசிக்காரங்க சேவிங்ஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்ல கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவேன். அதாவது நீங்கள் செலவுகளை கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸ் நிறையா பண்ணுவீங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க உங்ககிட்ட இருந்து பணங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே வராது. பிகாஸ் நீங்கள் உங்களோட பாஸ்டில் நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் அவ்வளோக்கும் செலவு பண்ண மாட்டீங்க, கரெக்டாக இருப்பீங்க. அதே மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது, இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து திறமைசாலி தான். சரி, உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா? இனிமேல் எல்லாமே கிடைக்க போகுது. இனி எவ்ரிதிங் உங்கள் கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து கைட் பண்ணும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது கொஞ்சம் தேவைப்படுது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பல தடைகளை தாண்டி கிடைக்க போகுது. அவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பீங்க, அவ்வளோ தடைகள் இருந்திருக்கும், அது அத்தனையும் ரிலீஸ் ஆக போகுது, அத்தனையும் விலக போகுது. ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அஃபர்மேஷன்ஸ், நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுங்கள். ஜேர்னலிங் உங்களுக்கு எழுதுகிற ஹேபிட் இருந்தால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோல்ஸ், உங்களோட விஷஸ் எதுவுமே வந்து நீங்கள் ஒரு நோட் மாதிரி போட்டு கூட நீங்கள் எழுதி வச்சு சம்திங் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் அது. அண்டு பணம் விஷயம் வந்து ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். நீங்கள் ஏதாவது பணம் லாக் ஆகிருக்கு அப்படின்னா அது ரிலீஸ் ஆகும். ஏதாவது சேல் பண்ணணும், அது இவ்வளோ நாளாக தடையாக இருந்துச்சுன்னா அது எல்லா பிளாக்கேஜஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எஸ் நீங்கள் நிறையா பண்ணலாம், பட் கொஞ்சம் பொறுமைங்கிறது முக்கியம். கொஞ்சம் யோசிச்சுட்டு எது இருந்தாலும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ஓவர்லி வைப்ரண்ட்டாக இருக்கும், ஓவர்லி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காம் பண்ணிக்கோங்க. ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு டல்னஸ் இருந்தாலும், எங்கடா பிளாக்கேஜஸ் அப்படி இப்படின்னு ஒரு டல்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு குட் லக் சொன்ன பார்த்தீங்களா, குட் நியூஸ், இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் வருது, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் வரும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் நடந்தது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும், நீங்கள் கேட்ட விஷயம் கிடைக்கும், நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்தால் உங்களுக்கு ஒரு குட் டைம் வந்து வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் அது. ஸோ அந்த டைம்குள்ளார நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போவே அதில் ஒரு 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 சம் ஸ்டெப் எடுங்க. உங்கள் கோல்ஸ் எதுக்கு தேவைப்படுமோ ஸ்டெப் எடுங்க. அண்ட் மோரோவர் வந்து பாசிட்டிவிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பர்சன்ஸ் நெகட்டிவாக இருக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவிட்டி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறப்போ, நெகட்டிவான பர்சன்ஸ் வந்து நிற்கிறப்போ அவங்களோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பி காம். உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப அமைதியாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் குட் நியூஸ், குட் மொமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓவர்லி எம்பத்தியாக இருக்க வேண்டாம், ஓவர்லி சென்சிட்டிவாகவும் இருக்க வேண்டாம். ஸோ தட்ஸ் த மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட், பி ஹாப்பி.